Hey guys, welcome to Rhinos World. And இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு வழியாக சேனலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு ரொம்ப நாள் பிளான் ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் என் பேர் கிரிஷ். அண்ட் இதுதான் நம்ம சேனல். என்ன பேசுறதுன்னு தெரியலையே. அண்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 year பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணிட்டு இன்றைக்கி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 years நான் வந்து ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிகிட்ருக்கேன். என் பைக் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டாமினார். நான் க்ளவ் யூஸ் பண்ண முடியலங்க இதில், அதனால் நான் முடியல. அண்ட் நான் ஏன் motovlog ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக வந்து travelvlog motovlogs எல்லாம் பார்த்துட்டு அண்ட் ஒரு 2018 நினைக்கிறேன், அந்த பீரியடில் நம்ம செரி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணார். அதை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நான் நல்லா பார்க்கும்போது எல்லாமே பெரிய இதாக இருந்துச்சு. எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. என் ஒர்க் ஃபோட்டோகிராஃபினாலும் எனக்கு கேமரா ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ 2021 நினைக்கிறேன், 1 year முன்னாடி, அப்போ தான் நான் வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கோப்ரோ ஜாக்கெட்லாம் எல்லாமே எடுத்துட்டேன். தென் லேட்டராக பார்க்கும்போது எனக்கு அவ்வளோக்கா பண்ண வரல. அந்த 22 ஜானில் எடுத்தேன். 22 அப்படிங்கிற February மந்தில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோக்கா பேச வரல. தென் ஃபோட்டோ ஷூட் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நான் அப்படியே வச்சுட்டேங்க. தென் ரொம்ப வந்து என்னென்னா, நான் வாங்கி வச்சுட்டு எதுவுமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால தென் லேட்டராக நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து 23 ஆல்மோஸ்ட் 1 year நான் எல்லாமே வாங்கி வேஸ்ட்டாக தாங்க வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் யாராச்சும் புதுசாக நீங்கள் யூடியூப்லனாலும் சரி, என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் வாங்கிட்டு தண்டத்துக்கு வாங்கி 1 year நான் வந்து சும்மாவே தான் வச்சுருந்தேன். சப்போஸ் இப்போ நான் வாங்கி வச்சு போட்டு எனக்கு ஏதாச்சும் கேமில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாவோ ஏதாச்சும் இருந்ததுனாலும் நான் வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்படி தான் நான் பண்ணிட்டேன். தென் ஒரு 2 times இந்த மந்த் எடுத்து பார்த்தாங்க, எனக்கு அவ்வளோ பெருசாக வரல. ஸோ இன்றைக்கும் திரும்பியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேங்க. தென் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டூடியோ வந்து பார்த்துருக்கோம். ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு பார்த்துருக்கோம். அங்கே போய் இன்றைக்கி போய் அதை ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போகிறோம். போய் பார்த்து சடனாக ஃப்ரெண்டை கால் பண்ணிவிட்டு இது மாதிரி பிளேஸ் இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ போய் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி போட்டு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் என்னோட பைக் ஸ்டோரி பார்த்துட்டிங்கன்னா 700 or 800 நினைக்கிறேன். அப்போ பார்க்கும்போது நான் சைக்கிள் கேட்டு வீட்டில் ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. ரொம்ப சைக்கிள் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு சைக்கிளும் சரி, மேபி கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கலாம், எனக்கு வாங்கி தரவே இல்லை. தென் கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டாக தாங்க வாங்கி கொடுத்தாங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ அந்த ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years வந்து நான் எல்லாருமே சைக்கிளில் போகும்போது நான் மட்டும் நடந்து போயிட்டுருப்பேன். அது மாதிரிலாம் இருந்துச்சு. பின்ன அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. தென் லேட்டராக நான் பைக் கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா 18 or 19 இருக்கும். பைக்கும் அதே மாதிரி தான். நாங்கள் பைக் வந்து வாங்கி தரல, செகண்ட்ஸ்லையாவது எடுத்துடலாம் அப்படிங்கும்போது அப்போ நம்ம ஒர்க்கும் எதுவும் கிடையாதுல்ல, வெறும் படிச்சுத்தானே இருந்தோம். பின்ன பைக்கும் கிடைக்கல. அப்போ இருந்தே ரொம்ப வெயிட் பண்ணி பின்ன ரொம்ப வீட்டிலலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன ஃபினான்ஷியலாகவும் வந்து அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. தென் எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப பிடிவாத முடியலான்னு சொல்லிட்டு பைக் வந்து 50,000 கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து 50,000 40,000 கொடுத்தாங்க. அப்போ நான் ஃபஸ்ட் எடுத்த பைக் பார்த்தீங்கன்னா பல்சர் 150 எடுத்தேன். பல்சர் எடுத்துகிட்டு இன்னும் வச்சுருக்கேங்க. பல்சர் 150 எடுத்தேன். 150 நான் 150 எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 or 5,000 தான் வித்தியாசம் இருந்துச்சு. எனக்கு 180 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னென்னா நம்ம பெட்ரோல் எல்லாமே வீட்டை ரிப்பேர் பண்ணி தான் இருக்கும்.
எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மைலேஜ் வந்து பெரிய விஷயமா, ரொம்ப பெரிய, இப்பவும் பெரிய விஷயந்தான். வந்து ரொம்ப வந்து நான் இது பண்ணிட்டு ஓகே எனக்கு ஒர்க்கும் ஜாயின் பண்ணேன். அதுவும் மார்க்கெட்டிங் ஜாப் தான் ஜாயின் பண்ணேன். இந்த மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன். ஸோ அதிகமாக பைக்கு ட்ராவல்லேயே போயிடுச்சு. அந்த பல்சர்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு அதை 2 lakhsக்கு மேலே இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த 2014 மாடல் அது. ஓ டிராஃபிக்கா? வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணியிருந்தாங்க, பெருசாக பிளான் பண்ணி ஒரு பெரிய ரைட் மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிளான்னா எதுவுமே செட் ஆகலை. ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. நான் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவே போட முடியாமல் ஆகிடும். ஆல்ரெடி 1 year நான் ஃபுல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டேன். டிராஃபிக்கா? மரப்பாலமில் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போது ஏன்னா க்ளவு கொண்டு வந்துருக்கேங்க. பட் ஆனால் க்ளவ் போட முடியல. போட்டுட்டு இந்த ஆன் ஆஃப் பட்டன் வந்து கரெக்டாக க்ரிப் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் வந்து நான் motovlog ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா பெருசாக யாருக்கும் தெரியல இதை பற்றி. நான் என் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த லைனில் கிடையாது. நான் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே போகிறதுனாலும் சரி, பைக்கில் போகிறதுனாலும் சரி, பைக்லேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். அண்ட் என் சர்க்கிள் யாருமே அவ்வளோ பெரிய ட்ராவலர்ஸோ இல்லை வந்து இதுவுமே ரொம்ப கம்மி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மிங்க. ஒரு பைக்கு கிளப்பில் இருந்தேன். பட் ஆனால் அது ஒரு 2016-17 அந்த பீரியடில் நான் வெளியே வந்துட்டேன். ஒரு 4 or 5 kilometers தான் இருக்கும். எனக்கு இந்த vlog எப்படி வந்திருக்குன்னு தெரியல. பட் ஆனால் கன்ஃபார்ம் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 or 3 வீடியோஸ் நான் எடுத்தேன். பட் ஆனால் என்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியல. எனக்கு பேசவும் சுத்தமாக வரல. இதுவும் எனக்கு எந்தளவுக்கு நல்லா வரும்னு தெரியல. ஆங்கிள் கூட எப்படி வச்சுருக்கேன்னு தெரியல. மூங்கில் நினைக்கிறாங்க, மூங்கில் தான். அண்ட் என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க, மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். பட் என்ன நான் அவ்வளோ என்னால் ஹாப்பியாகவோ இல்லை வந்து ஏனோ அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப அதிகமாக நான் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஒன்று தெரியும். அதுக்கப்புறம் ட்ராவலிங், அதை விட்டுட்டு பெருசாக எதுவும் இல்லைங்க. அண்ட் நம்ம ஃபேமிலி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டானதாக இருக்கும். அதனால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது. ரொம்ப ட்ராவல் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் வந்து போக முடியாமல் தான் இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 years இருக்குங்க. பெருசாக அது ட்ராவல் எதுவுமே பண்ணவே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தோட்டத்தை அங்கேயும் பார்த்தே ஆகணும், வீட்டையும் பார்த்துணும். ஸோ விட்டுட்டும் போக முடியல. பெருசாக எங்கேயுமே போனதில்லை. ட்ராவல் எப்போனா ஒரு ரொம்ப டீனேஜ் அந்த பீரியடில் இருக்கும்போது 1920 அந்த பீரியடில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. பல்சர் எடுத்துகிட்டு பல்சர் 50 எடுத்துகிட்டு நான் கிட்டத்தட்ட கோவா போனோம். நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். சீக்கிரம் போவாங்க. சீக்கிரம் ஒரு vlog வந்து நம்ம கோவா கிளம்பலாம். நான் GoPro வாங்கின பீரியடில் பார்த்தீங்கன்னா சும்மா லோக்கலில் போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டோட்டலாகவே ஒரு 15 minutes மட்டும்தான் வந்து எனக்கு பேட்டரி பேக்கப் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேட்டரி பேக்கப் ஒரு 15 நிமிஷம் தான். நீங்கள் ரெக்கார்ட் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ட்ரை ஆகிடும் எப்படியும். தென் வந்து நான் எடுத்து போய் வச்சுட்டேங்க. தென் லேட்டராக வந்து GoProக்கு ஒரு மெயில் போட்டு வாங்கின இடத்துல கேட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேயும் வந்து என்னென்னா அடுத்த இதை ஃபர்ம்வேர் அப்டேட்டில் சரியாயிருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அப்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆச்சு. எனக்கு என்னென்னா நெக்ஸ்ட் ஒரு நல்லா vlog பண்ணி பழகிட்டு ஒரு பெரிய ரைடாக கிளம்பணுங்க. அண்டு நம்ம ஸ்பாட்க்கு வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். ஃப்ரெண்ட் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அண்டு இங்கேருந்து ஒரு 25 kilometers போக வேண்டியது இருக்குங்க. பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம்.
செம்ம சில்னஸாக இருக்குங்க. டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குங்க. சாப்பிட்டாச்சு, இங்கேயே சாப்பிட்டுட்டோம். அன்கேஸ் நான் இது ஃபஸ்ட் vlogனால என்னால் அவ்வளோ ப்ராப்பராக பண்ண முடியல. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். சரி பார்ப்போம். ஃபர்தராக நெக்ஸ்ட் vlogல பார்க்கும்போது நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் கண்டிப்பாக என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், இந்த வீடியோ இன்ட்ரோ வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டேனான்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கன்ஃபார்ம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி போய் நான் போட்டு பார்க்கணும். எடிட்டிங் வந்து நான் வீடியோவில் அவ்வளோ பெருசாக பண்ணது கிடையாது. ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடிட் பண்ணியிருக்கேன். அது என் ஒர்க்கு ப்ரொஃபஷனல், அதனால அப்படியே நான் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. வீடியோ வந்து பெரிய பழக்கம் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு கன்ஃபார்ம் சொல்ல முடியல. சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் a lot for watching this video. Bye guys, and thank you.